மேகதாது அணை, பாலாற்று அணை, முல்லை பெரியாறு அணை என அண்டை மாநிலங்களுடனான தண்ணீர் பிரச்சினைகள் குறித்து பலமுறை முறையிட்டும் மத்திய அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தவாக தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் பயனடையக்கூடிய காவேரி இன்றைக்கு மேகதாட்டின் அருகே அணையை கட்டி கர்நாடக அரசு மாபெரும் துரோகத்தை தமிழக விவசாயிகளுக்கு இழக்கிறது. 36 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்த தமிழர் நிலம் தற்போது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. இதற்காக எத்தனையோ முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் தலைமையில் நாங்கள் பிரதமரை சந்தித்தோம், மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்தோம், மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையில் தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே 50க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி பாலாறு பாழாய் போய் கிடக்கிறது. அதை தடுப்பதற்கும் முன்வரவில்லை. முல்லை பெரியாறின் அணை 152 அடி உயர்த்தலாம் என்று வல்லுநர் குழு ஆய்வு செய்து அறிக்கை தந்த போதும் இன்றைக்கு கேரள அரசு அனுமதி மறுத்து அணையை உயர்த்த, நீரை தேக்க அனுமதிக்கவில்லை. இதற்காக நாம் கேரள அரசோடு முறையிட்டும், ஒன்றிய அரசோடு முறையிட்டும், ஒன்றிய அரசு தீர்வை ஏற்படுத்தி தரவில்லை. அண்டை மாநிலங்களாக இருக்கிற சகோதர மாநிலங்களோடு ஒரு மோதல் போக்கை தமிழகம் கடைபிடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்து தமிழ்நாட்டின் ஆற்று நீர் உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்போம் என்று ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி, மீனவர்களுக்கென்று தனி அமைச்சகம் உருவாக்கும் என்று சொன்ன நரேந்திர மோடி, ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி, டிஜிட்டல் இந்தியா மிளிரப் போகிறது என்று சொன்ன நரேந்திர மோடியின் ஆட்சியில்தான் இந்தியாவில் 33 கோடி பேர் இரவு உணவில்லாமல் தூங்கப் போகிறார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்லுகிறது.